ஆகா கல்யாணம் சீரியலில் இன்னைய எபிசோடை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நம்ம மகா மருதாணி கையில் வச்சிருக்கா அப்படிங்கிற விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சாலும் சூர்யாவுக்கு தெரிஞ்சாலும் சூர்யா கண்டுக்காத மாதிரி லேப்டாப்பில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம மகாவும் இவர் பாரு வேணும்னே கண்டுக்காத மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தண்ணி வேணும் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் நீனே எடுத்து குடிச்சிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி சூர்யா கேட்குறதுக்கு, இங்கே பாருங்கள் என் 2 கையிலையும் மருதாணி, நான் எப்படி தண்ணி எடுத்து கொடுக்க முடியும், நீங்கள் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறாங்க. சூர்யாவும் வேறு வழி இல்லாமல் வாட்டர் கேன் எடுத்துகிட்டு கொடுக்குறாப்புல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என் கையில் மருதாணி இருக்குல்ல, நீங்களே ஓப்பன் பண்ணி எனக்கு ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சூர்யாவும் ஊட்டி விட்றாப்புல. நம்ம மகா முகத்தை பார்க்குற சூர்யா மெய் மறந்து போய் அப்படியே தண்ணியெல்லாம் மேலே ஊற்றி விட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் கால் வைக்கிற நம்ம மகா தவறி நம்ம சூர்யா மேலேயே விழுந்து மருதாணியெல்லாம் சூர்யாவோட சட்டை ஃபுல்லாக அப்பி ஒரே கலாட்டாவாகிடுது அந்த இடத்துல. ஸோ சூர்யாவும் பார்த்திங்கன்னா கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாப்புல. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இங்கே நம்ம ஐஸ்வர்யா சித்ரா தேவியை வச்சு செய்யின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நைட்டு தூங்கும் போது எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு சொல்லி காஃபி போட்டு கொடுக்கலன்னா நான் தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாங்க. உடனே சித்ரா தேவியும் காஃபி போட்டுக்கிட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. இங்கே கோடீஸ்வரி தன்னோட மகாவோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜலட்சுமி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ராஜலட்சுமியும் பார்த்திங்கன்னா கோபமாக தான் பேசுகிறாங்க. இது ஃபைனலாக நான் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் தலையிடுறதா இல்லை, நீங்கள் எதாக இருந்தாலும் சூர்யா கிட்ட பேசிக்கிங்க, சூர்யா வாழ்க்கையிலையும் சூர்யா மகா வாழ்க்கையில நான் தலையிடுறதா இல்லை, சூர்யா ஏற்றுக்கிட்டானா எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இருந்தாலும் நம்ம சித்ரா தேவி நம்ம கோடீஸ்வரி பார்த்திங்கன்னா ராஜலட்சுமி கிட்ட, நீங்கள் ஒரு வாழ்க்கையை பிரித்து அதுக்கு அந்த பழிபாவத்துக்கு ஆளாயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இங்கே ஐஸ்வர்யா நம்ம கௌதம் சித்ரா தேவி இவங்க 2 பேர்த்தையும் வச்சு செய்யின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அடுத்த வாரம்லாம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.